ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் டெர்மினல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் அமேசான் பிரைமில் இப்போ இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் நம்ம ஹீரோயினி வேலைக்கு சேருவாங்க. ஆனால் இவங்க உண்மையாலுமே அந்த வேலைக்காக வரல, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. சும்மா பேருக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டீச்சர் அவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் வருவாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம், இதை செஞ்சுட்டா அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவம் என்ன, அதை எப்படி செய்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சிருக்கிற ஹீரோயினி நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர்கள் நடிச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லாவே வந்துருங்க. செகண்ட் ஹாஃப் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் வேறு மாதிரியான ஒரு ஹைப்பை ஏற்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு. இவங்க காமெடி பண்ணுவாங்க, ஆனால் அந்த காமெடியே நமக்கு தெரியாத மாதிரி சிரிப்பு வரும். அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் இருக்குது. அது நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஒவ்வொரு சீன்ஸில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது, சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டி விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டாங்க. நிறைய கேரக்டர் காமிக்கிறாங்க, அங்கே சுத்த விட்றாங்க நம்மளை. என்னடா கதை, என்னடா கடைசியில் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் தான் புரியும். அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, அங்கிட்டு போவாங்க இங்கிட்டு போவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு நம்மளை குழப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம்னா, படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் ஒரு சில சீன்ஸில் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் எப்படிப்பா படம் இருக்கே, ஒரே லைனில் சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா படம் 1.5 மணி நேரம் தான் ஓடுது. இவங்க ஃபஸ்ட் ஹாஃப் கரெக்டாக கொடுக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.